விஷயம் சொல்றாங்க சார் நெறைய பேரு. ஏடிஎம்கே, டிஎம்கேல வந்துட்டு ஒண்ணு டிஎம்கே தான் வரும். இல்லைன்னா ஏடிஎம்கே வரும். ஏதாவது ஒரு கட்சி இல்லாம போயிடும் ம். அப்படிங்கிற பேச்சு நெறைய அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. உங்கள மாதிரி நெறைய கருத்து சொல்றவங்க பேசுறாங்க. கட்சி ரீதியா, அரசியல் ரீதியா நம்மளுக்குலாம் ஒண்ணும் தெரியாது சார். தெரிஞ்ச கேள்விய தான் கேட்கிறோம். கட்சி ரீதியா, அரசியல் ரீதியா நெறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு இது நடக்க போகுது. கணக்கெடுப்பு எடுப்பாங்கல்ல சார். புள்ளி விவர புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாமா. இந்த மாரி புலிகள். புள்ளி விவர புள்ளி விவர புலிகள் அவங்கலாம். அவங்கலாம் கூட நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது எப்படி சார் ஏதாவது ஒரு கட்சி காணாம போயிருமா? நிஜமா காணாம போயிருமா? எந்த கட்சியும் காணாம போகுது. ஆனா இந்த தேர்தல்ல எல்லாமே தோத்து போகும். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முன்னால். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதோ மந்திரம் சொல்லல, தந்திரம் பேசல. ம், தமிழ்நாடே ஸ்தம்பித்து நிற்கிறது தலைவனின் பக்கம். ம். ஒண்ணும் இல்ல. இப்ப என் தலைவன் பாவம். ஏன்னா, சுதந்திரம் இல்லாத தலைவனாக இருக்கிறார். அதுவும் அந்த விஷயம் ரொம்ப கஷ்டம். இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப எங்கேயும் போக முடியல. முடியல. ம். நான் கூட யோசிக்கிறது, தலைவன் அவர்களே தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் இயற்கையை ரசிப்பதற்காக எங்கேயாவது தனியாக போயிட்டு ஒரு முறை இப்படி வாங்க. ஏன்னா, வீட்டுக்குள்ளேயே ஆனால் வீட்டுக்குள் முடங்கவில்லை. வெற்றியை சூடுவதற்கு, வாகை மலரை தன் தோளில் சுமப்பதற்கு, பதுங்குறது பாயிருக்கு. உள்ளே உட்கார்ந்து மிகப்பெரிய பேராசானாக. ஒரு மனிதன் 3 மணி நேரம், 4 மணி நேரம் யாரிடமுமே பேசாம அமைதியா இருக்கணுங்கிறது அபூர்வம். இந்த தேசத்துல என் குழந்தை ஒரு நாளைக்கு காலையில சாப்பிட்டு மதியம் வர 6 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்குது என் குழந்தை. வெறும் 6 மணி நேரம். ஆனா இங்க ஒரு தலைவன் பிறந்து, வாழ்ந்து, மடிந்திருக்கிற தலைவனை நான் கொச்சப்படுத்தல. என் தமிழீழ தாயகத்தை காப்பாத்துறதுக்கு 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த தலைவனை இந்த நாடு தான் பார்த்துருக்கு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் என் தலைவன் 4 மணி நேரம் மௌனமாக இருந்து கொண்டு, இந்த மக்களை எப்படி வழிநடத்தப் போகிறோம்? இத்தனா லட்சம் மக்கள் வருகிறார்கள். இவர்களை எப்படி நாம் அரவணைக்கப் போகிறோம்? என்கிற ஒரு இதய நெருக்கடி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. செல்லும் இடமெல்லாம் நம்மள இப்படி பார்க்க துடிக்கிற இந்த மக்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன புரியல சார். செய்யணும்? விஜய்னா என்ன சும்மாவா? விஜய்னாவே வெற்றி தானே. ஆ. அப்புறம் பார்க்க துடிக்கிற பக்கம் எப்படி துடிக்காம இருப்பாங்க? அதுதான் அதுதான். ம். உணவெடுத்துக் கொள்ளுகிறாரா என்பதே தெரியல. அமைதியாகவே இருப்பதாக செய்தி. ஏன் அண்ணா யோசிக்கிறீர்கள்? களமாடுவதற்கு படை வீரர்களாய் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் எங்கள் தலைவர் எங்களையே அழைத்தார். வாருங்கள், நான் இந்த படையின் தலைவனாக பரிணமித்து வருவதை மக்கள் ஏற்கிறார்கள். துணைக்கு அழைத்து கொண்டு போவதற்கு என் போன்றன்னு சொல்லுவதை விட, என்னை விட மிக ஆணித்தரமாக, அழுத்தமாக கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட தம்பிகளையும், அண்ணன்களையும் அரவணைத்து களமாடுவதற்காக புறப்பட்டிருக்கிறார்.